ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:42க்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 7:42க்கு நான் வந்து இன்னையோட லெவல்ஸ் வந்து கொடுத்துட்டேன் என்னுடைய டெலிகிராம் சேனலில். ஸோ அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே லெவல்ஸு, ரெட்டில் இருக்கிறதாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோல்டே வந்து இந்த கொடுத்த லெவலுக்கு தான் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதில் வந்து 450 400 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபுல்லாகவே இருந்துச்சு, 400 450க்குள்ளே. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே நம்மளுடைய லெவல்ஸ் 2 லெவலில் ரீச் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். ஸோ அடுத்த கண்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆன உடனே அடுத்ததான் நம்மளுடைய லெவல் 3 லெவல் ரீச் ஆனால் 3 லெவல் ரீச் ஆன உடனே ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து 450 லெவல் அதில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து 400 லெவல், இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் ட்ராவல் ஆனக்கூடிய லெவல்ஸை நான் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா 7:42க்கு நான் இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது மாதிரி வந்து டெய்லி லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் லைவ் மார்க்கெட்டில் என்ன லெவல் போகுது, அடுத்தது எங்கே ஆகுது, எங்கே போகுது, அடுத்த லெவல் எங்கே போகும், அது மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே தெரிஞ்சுக்கணும். 400 அடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை மணிக்கு சொல்லியிருக்கேன்? நான் 9:20க்கு வந்து 400 போகும்னு சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9:55க்குலாம் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்தராக ஒவ்வொன்றுமே அப்டேட் கொடுக்குறோம். அப்டேட் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக ரீச் ஆகுது. நம்ம சொல்லக்கூடியதான் நடக்குது. மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆகி 390 வரும்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போக சான்ஸ் இருக்குது. 380 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரிஜெக்ட் ஆனது கரெக்டாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 385 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம சொன்னது வந்து எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டெய்லி லெவல்ஸ் வேணும், இந்த அளவுக்கு வந்து லைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது எல்லாமே எஜுகேஷன் தான், எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் வந்து பாருங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.